விஜய் நடிப்பில் கடைசியான திரைப்படம் ஜனநாயகன். இந்த ஜனநாயகன் படத்துடைய இசை வெளியீட்டு விழா இன்று மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு. இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு மிக பெரும் பிரபலங்கள் எல்லாருமே கலந்து கொள்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. சூப்பர் ஸ்டார் போவாரா மாட்டாரா? அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியன் இண்டஸ்ட்ரியுமே நடிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி அடிக்கும் என சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் விஜய்க்கும் தான் போட்டி என தற்போது சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே என்ட்ரி கொடுத்ததுனால தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் தமிழ் சினிமாவிலே கிங்காக இருக்கார். அவர் தொடர்ந்து தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி படங்களை கொடுக்க வேண்டும் என ரசிகர்கள் விருப்பப்பட்டு வராங்க. தொடர்ந்து விஜய் ரஜினியை பார்த்து தான் முன்னேறி இந்த அளவுக்கு வந்தார். ரஜினியை பார்த்து நடிக்க வந்து இப்போ அரசியலுக்குள்ளேயும் என்ட்ரி கொடுத்துட்டாரு. அதைத் தொடர்ந்து இப்போ மலேசியாவில் இன்றைக்கி ஆடியோ இசை வெளியீட்டு விழா நடக்க இருக்குது. இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு நெல்சன், அட்லி போன்ற மிக பெரும் இயக்குநர்களும் நடிகர்களும் இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறதுக்கு போயிருக்காங்க. தொடர்ந்து விஜயுமே இந்த இசை விளையாட்டில் கலந்துக்கிறதுக்கு கிளம்பி போயிட்டார். அப்படி இருக்கும் சூழலில் தான் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறதுக்கு ரஜினிக்கு அழைப்பு விடுத்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. கமல்ஹாசனுக்கும் அழைப்பு விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இருவரும் வருவாங்களா அப்படின்றது சந்தேகமாகவே பார்க்கப்படுகிறது. நெல்சன் அவர்கள் தற்போது ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக இருக்கார். இந்த ஜெயிலர் 2 படத்துடைய வேலைகளை விட்டுட்டு தான் தற்போது இசை வெளியீட்டு விழாவுக்கு கலந்துக்க போயிருக்காரு. அதேமாரி தான் அட்லியும் பார்த்திங்கன்னா இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு கலந்துக்கிறதுக்கு போயிருக்காரு. 2 பேரும் சன் பிக்சர்ஸோட பேனரில் தான் படத்தை எடுத்துகிட்டு வராங்க. சன் பிக்சர்ஸ். ஆனால் பராசக்தி படம், இந்த படம் தான் ஜனநாயகனுக்கு போட்டியாக வரப்போகுது. ஜனநாயகன் படத்தை காலி பண்ணுறதுக்காக திமுக சார்பில் பராசக்தி படம் இறக்கப்படுது. ஆனாலும் ஜனநாயகன் படம் அனைத்து தடைகளையும் தாண்டி ஓடும் என்பதில் நம்பிக்கை கொண்டிருக்காங்க படக்குழு. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த படம் 500 கோடி வசூலிச்சாதான் லாபம் வரும் என சொல்லப்படுகிறது. விஜயோட கடைசி படம் என்பதால் கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணும் சொல்லிட்டு ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருது. தொடர்ந்து இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு ரஜினி போவாரா அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று நடக்க போகிற ஆடியோ லான்ச்சில் விஜய் ரஜினியை பற்றி ஏதாவது பேசுவாரா? இதுதான் இப்போ ஹைலைட்டாக போய் கொண்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.